வீதிகளில் வாகனங்களுக்கிடையில் ஏற்படுகின்ற விபத்துக்களில் சரிவிளை எந்த பக்கம் என்பதை நிர்ணயிக்கின்ற ஆங்கிலத்தில் ஆக்சிடென்ட் ஃபால்ட் டிட்டர்மினேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சட்ட மூலங்கள் கனடாவின் மாகாண அரசுகளால் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. மாகாணத்தை சட்டப்பிரிவுகள் இருக்குது. ஆக்சிடென்ட் ஃபால்ட் டிட்டர்மினேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று ஒரு பெரிய பிக்கஸ்ட் செக்ஷன் இருக்குது. அந்த கூகுளால் போய் நீங்கள் அதில் பார்க்கலாம். அந்த ஆக்சிடென்ட்டில் போனால் ஒவ்வொரு வகையான ஆக்சிடென்ட்டும் அங்கே போட்டு காட்டப்படுது. இதில் பாருங்க, இந்த டயக்ராமை ஏபி என்ற கார் 2 அடிபடுது. இந்த இடத்துல யாரில் தப்பு? ஏ என்ற காருக்கு பின்னால் இந்த பி என்ற கார் இதில் அடிக்குது. இங்கு இந்த காணொளியில பாருங்கள், இங்கு ஓடிக்கொண்டிருக்கும் வாகனங்களுக்கு இடையில் நடைபெறுகிற விபத்துகளில் தப்பு எவர் பக்கம், எந்த விகிதத்தில் என்பது இங்கு துல்லியமாக தெளிவுபடுத்தப்படுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் சமமான விகிதத்தில் தப்புக்குரியவர்களாக இந்த சட்டமூலங்கள் தீர்மானிக்கின்றன. இந்த காணொளியை நீங்கள் மேலதிகமாக பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் கூகுள் பண்ணி இலகுவாக அதனை பார்த்து கொள்ளலாம். கனடாவில் உள்ள காப்புறுதி கம்பெனிகள் என்ற சார்புகளில் விபத்துகளை புலனாய்வு செய்கின்ற இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்ஜஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அரச லைசன்ஸ் பெற்ற மதிப்பாளர்கள் விபத்து எப்படி நடந்தது, வாகனத்துக்குரிய பாதிப்புகள் யாவை, சட்ட ஒழுங்குகளின் பிரகாரம் தப்புக்கள் எவர் பக்கம் என்ற விவரமான அறிக்கைகளை அவரவர் காப்புறுதி கம்பெனிகளுக்கு சமர்ப்பிப்பார்கள். காப்புறுதி கம்பெனிகள் இந்த பதிவுகளை சிஜிஐ இன்கோர்பரேஷன் என்ற தகவல் மைய நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கு இவைகள் வரலாற்று பதிவாக அழியாது பேணப்படும். அவரவர் விரும்பினால், அந்த அறிக்கைகளை பெற விரும்பினால் அதன் நேரடியாகவோ அல்லது காப்புறுதி முகவர் நிறுவனத்தினூடாகவோ தங்களுடைய அந்த அறிக்கைகளை பெற்று பரிசீலனை செய்து பார்க்கலாம். சில விபத்துகளில் தப்பும் எந்த பக்கம் என்பதனை புரிந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் காப்புறுதி கம்பெனிக்கு ஏற்பட்டால் அவர்கள் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ரீகான்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற விபத்துகளின் சிறப்பு புலனாய்வாளர்கள் என்ற துறை சார்ந்த நிபுணத்துவம் உடையவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களின் அறிக்கைகளை அடிப்படையாக வைத்து முடிவு பண்ணுவார்கள். விபத்து நடந்த இடம், நடந்த வடிவம், அந்தந்த கோணங்களில் அசைவு வேகம், மோதிய கோணல் பாடுகள், வாகனத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகளின் வடிவங்கள், மோதப்பட்ட இடங்கள் போன்ற பல விடயங்களை விஞ்ஞான ரீதியாக அலசி ஆராய்ந்து இப்படித்தான் நடந்திருக்கும் என்ற தீர்ப்பு அறிக்கைகளை சிறப்பு புலனாய்வாளர்கள் வழங்குவது வழமையாகும். தங்களின் சாரதி அனுமதி பத்திர இலக்கத்தின் அடிப்படையாக வைத்து சேகரித்து வைத்திருக்கப்படும் இந்த பதிவுகளில் பொதுவாக கடந்த 6 வருடங்களுக்குரிய பதிவுகளை அடிப்படையாக வைத்தே காப்புறுதி கம்பெனிகள் ரினுவல் டைம் பொழுது உங்களுடைய விலைகளை தீர்மானிப்பது வழமை. சில சந்தர்ப்பங்களில் அவர்களின் முடிவுகள் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைகளில் ஏற்பட்டால் என்ன செய்யலாம்? அதுக்கும் வழி இருக்குது. ஒவ்வொரு காப்புறுதி கம்பெனியிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற விசாரணை முறைப்பாட்டு அலுவலகத்துக்கு விபத்தில் தங்களில் எதுவிதமான தப்பும் இல்லை என்பதனை ஆதாரபூர்வமாக மனுச்செய்து நிரூபித்து அவர்களும் அதனை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பதிவுகளில் மாற்றங்களை செய்யலாம். அங்கும் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர இல்லையானால் அடுத்த கட்டம் என்ன? பின்னர் மாகாண அரசு நியாயமன்றது காப்புறுதி கம்பெனியின் முடிவு ஏற்றுக்கொள்ள முடியாதென மேல்முறையீடு செய்யலாம். அந்த இடத்தை ஜெனரல் இன்சூரன்ஸ் ஒம்புட் சர்வீஸ் என்று சொல்லப்படும். அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் 187722250466. தங்களோட பக்கம் நியாயமிருந்து அவை நிரூபிக்கப்படும் பொழுது முடிவுகள் தங்களுக்கு சாதகமாக அமையும். விரும்பினால் தங்கள் செலவில் லைசன்ஸ் இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்ஜஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுற அரச லைசன்ஸ் பெற்ற தனியார் விபத்துகளின் புலனாய்வாளர்கள் அல்லது ப்ரொஃபஷனல் ஆக்சிடென்ட் ரீகான்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் என்று சொல்லப்படுற விசேட நிபுணத்துவம் வாய்ந்த சிறப்பு புலனாய்வாளர்களை தங்களுக்காக தாங்களே நியமித்து விபத்தில் தங்களில் தப்பு எதுவும் இல்லை என்பதை நிரூபிக்கலாம். பதிவுகளில் இருக்கும் வாகன விபத்துக்களின் வரலாறுகள் என்பது வாகன காப்புறுதியின் விலகலினை அதி உச்ச விலகலுக்கு இழுத்துச் செல்வதால் தங்களின் பார்வையில் தப்பான பதிவாக இருந்தால் கனடா வாழ்வில் தட்டி கேட்டு அதனை மாற்றியமைக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.